வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொளியில் ஓப்பன் க்ளோஸ்டுக்கான டெஃபினேஷனும் அதுக்கான எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ்டுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். நம்ம எப்பயுமே எக்ஸ் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா டவ் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? எக்ஸ் கமா டவுனா எப்பயுமே எக்ஸ்னா அது கூட ஒரு டோபாலஜியை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால எக்ஸ் கமா டவ்வை சிம்பிளா எக்ஸ்ன்னு தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்ற சப்செட், எக்ஸோட சப்செட் எடுத்துக்கிறோம். அது ஓப்பனா இருக்கணும் அப்படின்னா அந்த ஏ அப்படின்ற செட்டு அந்த டோபாலஜிக்குள்ள, அதாவது டவுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சப்செட் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்க நம்ம புக்ல டெஃபினேஷன் படி ஏன்னு தான் இருக்கும். இங்க நம்ம ஏ, இதுவும் ஏ, இதையும் ஏன்னு வச்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். எஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் எஸ், அதாவது எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அது பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா த க்ளோஸ்டு செட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டோட காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அதாவது ஒரு செட்டு க்ளோஸ்டா இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம க்ளோஸ்டு செட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடிஇ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுல நம்ம ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த டோபாலஜில என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஏ அப்படின்னு இருக்கு, ஏபி இருக்கு, ஏசிடி இருக்கு, ஏபிசிடி இருக்கு, ஏபிஇ இருக்கு. சரிங்களா? அப்போ ஓப்பன் செட்னா என்ன? அது டவுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதாவது மெம்பர் இன் டவுனா அதை நம்ம ஓப்பன் செட்னு சொல்லிடுறோம். அப்போ பையன்றது டவுக்குள்ள இருக்கு, அப்ப அது ஒரு ஓப்பன் செட். சரிங்களா? இந்த பை இங்க வந்துடும். அதே மாதிரி எக்ஸ்ன்றதும் ஒரு ஓப்பன் செட். அதே மாதிரி ஏ அப்படின்றதும் நம்மளுக்கு என்னது ஒரு ஓப்பன் செட். அதே மாதிரி ஏபி அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு ஓப்பன் செட். ஏசிடி அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு ஓப்பன் செட். ஏபிசிடி அப்படின்றதும் ஒரு ஓப்பன் செட். ஏபிஇ அப்படியும் அதுவும் ஒரு ஓப்பன் செட். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே டவுக்குள்ள இருக்கு. டவுக்குள்ள எலமெண்ட்ஸ், உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் செட். அதுக்கு அடுத்து க்ளோஸ்டு செட்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன், ஓப்பன் செட்டோட காம்ப்ளிமெண்ட். அப்ப நம்ம நேரடியா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா நம்ம ஓப்பன் செட் வச்சு க்ளோஸ்டு செட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பையோட காம்ப்ளிமெண்ட் என்ன? எக்ஸ். எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் என்ன? பை. ஏவோட காம்ப்ளிமெண்ட் என்ன? பிசிடிஇ. ஏபியோட காம்ப்ளிமெண்ட் என்ன? சிடிஇ. ஏசிடியோட காம்ப்ளிமெண்ட் என்ன? பிஇ. ஏபிசிடியோட காம்ப்ளிமெண்ட் என்ன? இ. ஏபியோட காம்ப்ளிமெண்ட் என்ன? சிடி. இப்படி க்ளோஸ்டு செட்டை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய செட் எல்லாமே எஸ். இதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இப்போ எக்ஸ்ன்றதை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ் என்னவா இருக்கும்? பை. பைன்றது இந்த டவுக்குள்ள இருக்குதான்னு பாக்குறோம். அதாவது நேரடியா இந்த ஓப்பன் செட் இப்படி டவுன்னு கொடுத்துருவாங்க. இப்போ நான் பிசிடிஇ இது க்ளோஸ்டு செட்டான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசிடிஇ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் பார்க்குறேன். பிசிடிஇ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? ஏ அப்படின்னு இருக்கு. இது ஓப்பன் செட்டாக இருக்கு. அதனால இந்த பிசிடிஇ என்னவா இருக்கும்? க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன அதுக்கடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிடிஇ கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது ஓப்பனா க்ளோஸ்டா, போத் ஓப்பன் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்கலாம். அப்போ பிசிடின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அது ஓப்பனா இருக்குன்னா அது டவுல இருக்கணும். டவுல இருக்குதான்னு பார்த்தா பிசிடிஇ டவுல இல்லை, இது ஓப்பன் கிடையாது. பிசிடியோட காம்ப்ளிமெண்ட் பார்க்குறோம், அது ஏ வந்துச்சு. அப்போ ஏன்றது இந்த டவுக்குள்ள இருக்கு, அதனால அது க்ளோஸ்டு. அப்போ இது க்ளோஸ்டு மட்டும்தான். அப்போ இதுல ஓப்பன் க்ளோஸ்ட் ரெண்டுமே இருக்கக்கூடியது. பை ஓப்பன் செட்லயும் இருக்கு, க்ளோஸ்டு செட்லயும் இருக்கு. எக்ஸ் ஓப்பன் செட்லயும் இருக்கு, க்ளோஸ்டு செட்லயும் இருக்கு. அப்போ எந்த டோபாலஜி கொடுத்தாலும் பையும் எக்ஸும் போத் ஓப்பன் க்ளோஸ்டா இருக்கும். போத் ஓப்பன் க்ளோஸ்ட் என்ன இருக்குன்னா கண்டிப்பா அதுல பையும் எக்ஸும் இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது எலமெண்ட் நம்மளுக்கு ஓப்பன்லயும் இருக்கு, க்ளோஸ்ட்னு இருக்குன்னு பார்த்தா ஓப்பன்லயும் க்ளோஸ்ட்லயும் இல்ல. அதனால வேற எந்த எலமெண்ட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கிடையாது. ஒரு நம்மளுக்கு எது மட்டும் தான் ஓப்பன் க்ளோஸ்ட்? பை அண்ட் எக்ஸ் ஒன்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். சரிங்களா? இப்போ ஓப்பன் செட்ஸ் என்ன, க்ளோஸ்டு செட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.